மீ விசஸ் மீ சேலஞ்சோடைய 13 அண்ட் 14 டேஸ் பற்றி பார்க்கலாமா? ஸோ நம்மளுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்காக மீஷோவில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்கான டிக்கெட் ரெஸ்பான்ஸ் இப்போ கிடச்சிடுச்சு. நான் இப்போ ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீஷோவில் இருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, சைட்டு ரெடி பண்ணியாச்சு. இ-காமர்ஸோடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்னா என்னென்ன சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். சம்டைம்ஸ் கண்ணில் படுறதெல்லாம் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ப்ராடக்ட் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஃபைனலி கொஞ்சம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோடைய சப்ளையரை கண்டுபிடிக்கணும். நான் சென்னை இல்லைனா பெங்களூரில் சப்ளையர் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக்கில் சப்ளையர்ஸ் முடிவு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சப்ளையர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கான இ-காம் அப்டேட். ஓகே, நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 13 அண்ட் 14 இந்த வீக் ஒரு 3 சீட் மீட் கிட்ட போயிடுச்சு. அண்ட் 3 நாள் எக்ஸசைஸ் வேறு ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளில் வெயிட் செக் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, 2 வாரம் ஆனதுனால வீக்லி ஹேபிட் ரிவ்யூ அண்ட் ஹேபிட் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.